நேரத்தில் கூட நாங்கள் யாவும் விழுந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கர்த்தர் கனிமணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக ஒரு விசைக்கூட நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லவர், எத்தனை நல்லவர் அப்பா, நல்ல ஒரு மகத்துவமான தேவனே, ராஜாதி ராஜாவை ஜீவனுள்ளவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உங்களை துதிக்கிறோம். எத்தனை நல்லவர் அப்பா, எத்தனை நல்லவர் அப்பா. அதிகாலை வேளையில ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன், நீங்க வாக்கு மாறாதவர் அப்பா. ஆண்டவரே தகப்பன், இந்த காலை நேரத்தில் கூட உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க. உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்கள் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவரே ஐயா. அந்த நேரத்தை ஆண்டவர் இந்த ஆராதனையை ஒவ்வொன்றும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க ஆற்றுங்க, தேற்றுங்க அப்பா. ஆண்டவர் நீங்க கூட இருங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரவுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி எல்லாவற்றையும் கூட கருத்துல காலை நேரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. நல்ல இந்த காலை நேரத்தில் கூட அந்த ஆராதிக்க போகிறோம். சங்கீத புத்தகத்தின் 136வது சங்கீதத்தை வாசித்து இதோடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். 136வது சங்கீத புத்தகம் இருக்கிற எல்லா வசனத்தையும் வாசித்து பிரசனத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை ஆராதிப்பது அவருக்கு பிடித்ததான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலின் ஆழ சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவின் ஆழ சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தருடைய திலச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய பேத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவில் இஸ்ரவேலை நடத்தி போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தையும் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியனின் ராஜாவையும் சீயோனின் அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகேசை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது தம்முடைய சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கி நம்மை, அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். வானத்தின் நட்சத்திரங்களை எல்லாவற்றையும், சந்திரனை சூரியனை, இந்த சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தாவீது சொல்லுகிற பிரகாரம் இந்த காலை நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தோடு கூட அந்த ராஜாதி ராஜாவை, அந்த உன்னதமானவரை, தாவீது சொன்னது போல எல்லாவற்றையும் உருவாக்கினவரை, நட்சத்திரங்களை, சந்திரனை, சூரியனை, வானத்தை, பூமி, அதில் உள்ள யாவற்றையும், என்னையும் உங்களையும் என்னுடைய சந்ததியும் உடைய சந்ததிகளையும் உருவாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறபடினால் ஒரு விசை கூட இந்த காலை நேரத்தோட பிரசன்னத்தோடு கூட ஹல்லேலூயா. நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீங்க நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. இந்த நாளில் அப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி மனதோடு உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, நன்றி, நன்றி. இந்த நாளில்
ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்பவே. சொல்லிக்கொண்டது அவனை நோக்கி பார்த்து, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் சேர்ந்து தேவனை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில் கொடு. வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை
எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, ஹalleluya. நடத்துகிறவர் ஓ ஈசோப்பினாலே சுத்திகரிக்கிற ராஜாவே, உங்களுக்கு நன்றி 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 அப்பா. உங்களை போல ஒருவர் இல்லை அப்பா. உங்களை ஆராதிக்கிறோம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு தத்தங்களை தகப்பனாய் இருக்கிறபடி ஹalleluya. நீங்கள் நல்லவர் 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 நல்லவர், இரக்கமுள்ள தேவனே. ஹalleluya ஹalleluya. ஓ ராஜாவே 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 ராஜாவே, ஹalleluya ஹalleluya. உங்களுக்கு நன்றி, ஹalleluya. நீர் நல்லவர், இரக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே சொல்வோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம்
நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. அப்பா நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா
கூட இந்த காலை நேரத்தில் கூட ஐயா சோஸ்திரமே, ஐயா சோஸ்திரமே, உயிருள்ள நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே ஐயா சோஸ்திரமே, அப்பா சோஸ்திரமே, உயிருள்ள ஐயா சோஸ்திரமே, ஐயா சோஸ்திரமே, மறுபடியும் நம்மை நோக்கி பார்த்து ஐயா சோஸ்திரமே, அப்பா சோஸ்திரமே, அப்பா உங்களை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீங்க உன்னதமான தேவனாண்டவரே, நீங்க இருக்கின்றவராக இருக்கிறவர் அப்பா. ஐயா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க ராஜாதி ராஜா, உலகம் தோற்றுகிற ஆண்டவரே, நீரங்களை தெரிந்து கொண்டவரப்பா. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் நீங்க தகப்பனே பரிசுத்தப்படுத்தினீங்களப்பா. நன்றி 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 ஐயா. நன்மைகளின் நாயகனே நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான ராஜாவே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா அப்பா, நீங்க விடுதலையின் நாயகன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உங்களை போல ஒருவரும் இல்லை அப்பா. ஹல்லேலூயா, நீங்களே பெரியவர் 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 பெரியவர். தேவனை நோக்கி பார்த்து, தேவனை நோக்கி பார்த்து, ராஜாவை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில் ஒரு பிரசன்னத்தோடு கூட அப்பா நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, நீங்க நல்லவர், நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்க வாக்கு மாறாதவர் ஆண்டவரே, நீங்க வாக்கு தத்தங்களின் தகப்பனாய் இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சங்கீதம் 138 முதலாவது வசனம் சொல்லுகிறது, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். முழு இருதயத்தோடு முழு மனதோடு கூட தேவனை துதிக்கிற பொழுது, முழுமையாய் கூட தேவனை ஆராதிக்கிற பொழுது, அந்த இடத்துல கர்த்தர் வாசம் செய்வார். அந்த இடத்துல கர்த்தர் வாசம் செய்வார். ஒரு முழு இதயத்தோடு தாவீது சொன்ன பிரகாரம் முழு இதயத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா. முழு இதயத்தோடு உங்களை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. மான்கள் நீரோற்றை வாஞ்சித்து கதறுவது போல் அப்பா நாங்கள் வாஞ்சித்து கதறுகிறோம் ஐயா. உங்களை போல ஒருவர் என்று சொல்லுவோமா? நீங்க ராஜாதி ராஜா ஆண்டவரே, நீங்க ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவா இருக்கிறவர் அப்பா. நீங்களே ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே, நீங்களே உன்னதமான தேவன் அப்பா. நீங்களே உயிருள்ள ராஜா ஆண்டவரே, நீங்க சிருஷ்டிக கர்த்தர் ஆண்டவரே, நீங்க சிருஷ்டித்தவர் அப்பா. எங்களை உருவாக்கினவர் ஆண்டவரே, குப்பை தூசி மாறி வந்து எங்களை அப்பா துடைத்தவர் அப்பா. ரத்தத்தினால கழுவினவர் ஆண்டவரே. ஆகவே நீர் அனைத்தையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அனைத்தையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லவர், நல்லவர் அப்பா. நீங்கள் மாத்திரம் பெரியவர் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அப்பா. நீங்கள் அனைத்தையும் செய்து முடிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா. உங்களை போல ஒருவரும் இல்லை ராஜா. நீங்களே சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீங்களே வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீங்களே வாக்கு தத்தங்களின் தகப்பனாய் இருக்கிறவர் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், அனைத்தையும் செய்து முடிக்கிறவர், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடித்தால் யார் நான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார் நான் மாற்ற முடியும்? எனக்கு
வழியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஐயா உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன் ஐயா, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன். நிமிஷந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன் ஐயா, நிமிஷந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். உமக்கே ஆராதனை. அப்பாவை பார்த்து உயிருள்ள நாளெல்லாம். ஐயா உமக்கே ஆராதனை எங்கள் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதே. அப்பாவை பார்த்து அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவேன். அப்பாவை பார்த்து என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் செயலிலே காத்துக்கொண்டேன். உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டேன். உமக்கே உமக்கே ஆராதனை. ஓ ராஜா உயிருள்ள நாளெல்லாம். அப்பாவை பார்த்து உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் அப்பா ஆற்றலுள்ள தேவன் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் செய்து முடிக்கிறோம் நீங்க மாத்திரம் ஐயா. நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. நீங்களே ராஜாதி ராஜா. உங்களை போல ஒருவரும் இல்லை சுவாமி. நீங்கள் கர்த்தத்துவம் நிறைந்தவர் அப்பா. நீங்கள் கர்த்தத்துவம் நிறைந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் அப்பா. நீங்களே ராஜாதி ராஜாவா இருக்கிறவர் அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனே ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசை கூட தேவனை நோக்கி பார்த்து, சற்று நேரம் கூட தேவனை நோக்கி பார்த்து, சற்று நேரம் ராஜாவை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா. ஒரு பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா இந்த காலை நேரத்தில் ராஜா. இந்த காலை நேரத்தில் ஒரு பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. நீங்க மாத்திரம் போதுமான தேவன் அப்பா. ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் போதுமான தேவன் அப்பா. நீங்களே ராஜாதி ராஜானவரே. எங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தவர். எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்த தேவன் அப்பா. எங்களுக்காகவே யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் நீங்க மாத்திரமானவரே. எங்களுக்காகவே யுத்தங்களை
போயம் பண்ணுகிறவர் அப்பா. ஆண்டவர் நீங்க சொன்னீங்களே, ஓ உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன தேவனே, இந்த ராத்திரி இந்த மாலை நேரத்தில் இந்த காலை நேரத்தில் கூட அப்பா உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya. லேசான காரியம் உமக்கேதும் லேசான காரியம் சொல்லுவோம். லேசான காரியம் உமக்கேதும் லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கெதும் லேசான காரியம். லேசான காரியம் உமக்கெதும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாய் அழிப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை அழிப்பதும் லேசான காரியம். உமக்கெதும் லேசான காரியம். லேசான காரியம் உமக்கெதும் லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனில்லாதவன் சொல்லுங்க. பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். லேசான உங்களுக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை உருவாக்கினது லேசான காரியம் ஐயா. இந்த உலகத்தை உருவாக்கினது லேசான காரியம் ஆண்டவரே. சத்தத்தை உருவாக்கிறவரே, அது லேசான காரியம் அப்பா. ஓ உலகத்தை உருவாக்கிறவரே, உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய தேவைகளை நீங்கள் சந்திப்பது லேசான காரியம் ஐயா. எங்களை நீங்க நடத்துவது லேசான காரியம் ஆண்டவரே. ஐயா தகப்பனே கர்த்தாவே நடத்துவது லேசான காரியம் ஐயா. எங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திப்பது லேசான காரியம் ஐயா. உங்களுக்கு ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் 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 ஐயா. இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விடுதலை நாளில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விடுதலை நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் லேசான காரியம் உங்களுக்கு ஐயா. மண்ணை பிசைந்து எங்களை உருவாக்கியது லேசான காரியம் ஆண்டவரே. அப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எல்லாமே லேசான காரியம் உங்களுக்கு. ஏனென்றால் நீங்க தான் சர்வ வல்லமை உள்ள ராஜாவா இருக்கிறவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறவர் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. ஆதியும் அந்தம் அல்பாயும் உபாவாயுமா இருக்கிறவர்கள் மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை போற்றுகிறோம் அப்பா, உங்களை புகழ்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உங்களை போற்றுகிறோம் ஐயா. உங்களை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் நீங்கள் மாத்திரம் ஐயா. எங்களுடைய எல்லா ஆராதனை உணர்ந்து கொள்கிறவர்கள் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிக்கிறவர் நீங்கள் ஐயா.
எங்களை தாழ்விலே நினைக்கிறவர் நீங்கள் ஆண்டவரே. ஐயா, நீங்க நல்லவர், நல்லவர், இரக்கமுள்ள தேவாதி தேவனாய் இருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறவர் என்று காமின் சொல்லுகிறார் அப்பா. நீங்கள் எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனப்பா. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறாரே, என் உட்கார்ந்ததை எழுந்திருக்கிறதை அறிந்திருக்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. நான் நடந்தாலும் என்னை அறிந்திருக்கிறவர், நான் எடுத்து நடந்தாலும் நீங்க அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் ஐயா. ஹல்லேலூயா. எங்களுக்கு நன்மை செய்வதற்கு, எங்களை நடத்துவதற்கு லேசான காரியமப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பாரு, கண்களை மூடிக்கூட சற்று நேரம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்பா. உங்களை போல ஒருவரும் இல்லையா. நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றி மனதோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா. நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் நீங்க மாத்திரம் அப்பா. நன்றி 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 சொல்லுகிறோம். நீங்களே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நீங்க பெரியவர். என் நாவிலே சொல் பிறவாக்கு முன்னம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. என்னை முற்றிலும் அறிந்திருக்கிறவர் நீங்கள் மாத்திரம் ஐயா. என்னுடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறவர் என்று சொன்னீங்களே. ஹல்லேலூயா. எங்களுடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறவர் என்று சொன்னவர் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. என்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் நீங்க மாத்திரம் அப்பா. என்னுடைய எல்லா சிந்தனைகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. ஒரு பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. நீங்க ஆட்கொள்கிற தேவன் ஐயா. எங்களை உயிர்ப்பித்தவர் நீங்க மாத்திரம் பெரியவர் அப்பா. நீங்க மேன்மை உள்ள தேவன் ஐயா. நீங்கள் மேன்மை உள்ள தேவன் அப்பா. உங்களை ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த விடுதலை நாளிலே ஆண்டவரே, எங்களை விடுவிக்க போதுமான தேவனா இருக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. அன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்தவர் ஐயா. அக்கினி ஜுவாலைகளுக்கு ஆண்டவரே அவர்களை மீட்ட தேவன் நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பிரியமான தேவன். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். சந்தேகமாக ஆராதிப்போம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே, நல்லவரே ஐயா. வல்லவரே, நல்லவரே ஐயா. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம் ஐயா. நன்றி 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 என்று
கத்தாவே அப்பாவை பார்த்து நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நன்றி, 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 நன்றி சொல்லுவோமா? இந்த ராஜாவை பார்த்து எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். ஒன்றா ரெண்டா எத்தனை ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறார். அவரை பார்த்து நன்றி சொல்லிக்கொண்டே பிரசன்னத்தோடு கூட நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அப்பா நன்றி, நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு நேரமும் ஐயா நீங்கள் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர்கள். சொல்லி முடியாத நாங்கள் ஜபிப்பதற்கு நினைப்பதற்கு மேலான காரியங்கள் நாள்தோறும் நன்றி சொல்வோம் அப்பா. நன்றி. ஒரு பிரசன்னத்தோடு ராஜா நாள்தோறும் பாடிடுவோம். அப்பாவை பார்த்து சொல்லுங்க நன்றி, நன்றி, நன்றி. நாள்தோறும் பாடிடுவோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறதை விட அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ரட்சிப்புக்காக, அவருடைய பிள்ளையாக எங்களை தெரிந்து கொண்டதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறதை விட எங்களுக்கு வேற எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவரும் ஒருவராய் மகத்துவமான காரியங்களை செய்கிறோம். உம்மை போல ஒரு வல்ல தெய்வம் எங்களுக்கு யாருமே இல்லை. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் எங்களுக்கு வேற யாருமே இல்லை. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து கரை கூறும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே நீர் உண்டு பண்ணின இந்த சந்தோஷமான நாளிலே உம்மோடு கூட உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளோடு கூட மகிழ்ந்து களி கூறும்படியாக நீர் அழைத்து வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்கிறதுக்காக, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக எப்பொழுதுமே செல்லுகிறதுக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிரசன்னம் இந்த நாளிலும் இந்த நேரத்தில் எங்களை கர்த்தாவை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா இந்த நாளில் எங்களோடு பேசுங்க. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் உடைய சமாதானத்தை கட்டளையிடுகிறோம் அப்பா. உடைய சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளும் கூட நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உடைய கிருபை எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் நம்முடைய இடங்களில் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். நாங்கள் வாசித்த சங்கீதத்தை போல அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் இந்த நாளில் கூட நாங்கள் பார்க்க போகிறோம்.
கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்றது, ஆங்கிலத்தில் இருக்கும் பொழுது இப்படி இருக்கு, நல்லா இருக்குது. தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வரக்குள்ள அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வித்தியாசமாக தான் இருக்குது. ரெண்டும் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே காரியத்து தான். என்ன சொல்கிறது, எங்களுடைய அர்ப்பணிப்பை புரிந்து கொள்ளுகிறதான நேரம். அதாவது சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் மீட் சரண்டர். எங்களுடைய அர்ப்பணிப்பு, அது இங்கிலீஷில் உள்ளது அப்படியே மாற்றி சொல்ல போனால், எங்களுடைய அர்ப்பணிப்பை புரிந்து கொள்ளுகிறதான அந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்கும். அதாவது கர்த்தர் எங்களுக்காக ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், நாங்கள் கர்த்தருக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது அந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் இருக்குதானே, அதுதான் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அதை குறித்து தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் திருப்பிக் கொள்ளும் ரோமருக்கு எழுதிய நிருபம் 11வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும். Romans chapter 11 verses 33 to 36. ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 36வது வசனம். தேவனுடைய ஐஸ்வரியம் ஞானம். அது எப்படி தொடங்குது? எப்படி? அது ஒரு ஆச்சரியமான ஒரு துணியோட தொடங்குறாரு. தேவனுடைய ஐஸ்வரியமும் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும் படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். பவுல் இதை எழுதும் பொழுது, ரோமருக்கு எழுதும் பொழுது அழகா சொல்றார், கர்த்தருடைய மகிமை, ஐஸ்வர்யம், மகத்துவம், சந்தோஷம், என்ன என்று சொல்ல முடியாத அளவுக்கு காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரே. அவர் முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன். இவ்வளவு காரியத்தை ஞானமாய் உருவாக்கி ஞானமாய் வழி நடத்துகிற அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார்? இன்றைக்கு அநேக நேரங்கள் நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறோம்? நாங்கள் தேவனுக்கே சில நேரம் படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், நீர் ஆசீர்வதி. இந்த காரியத்தை செய்ய போகிறேன், எனக்கு நீங்க வழிகாட்டுங்க. நாங்கள் ஒரு காரியத்தை செய்து அவரை எங்களை வழி நடத்தும்படியாக சொல்கிறோம். ஆனா பவுல் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலோசனைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவர் வைக்கிற ஆலோசனைகளுக்கு முன்பதாக எங்களுடைய ஆலோசனை ஒன்றுமே இல்லை. படைத்த அவரை நாங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொள்வோமாயிருந்தால், நாங்கள் ஒரு திட்டத்தை போடுகிறதுக்கு முன்பதாகவே எங்களுடைய சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. Life transformed by the one who created all. எங்களுடைய வாழ்க்கையே மாறுகிறது. அது சொன்னார், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாக, கர்த்தர் எனக்கு இதை செய்ய போகிறார், இதைத்தான் செய்வார் என்று சொல்லி யாராவது ஒரு காரியத்தை செய்தவன் யாருன்னு சொல்லி கேட்கிறார். எங்களால முடியுமா? கர்த்தர் எனக்காக இதை செய்ய போகிறார், அதுக்கு முன்பதாக நான் போய் கர்த்தர் எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரப்போகிறார், நான் போய் 10,000 ரூபாய் நான் கர்த்தருக்கு காணி கொடு, யாராவது முந்தி வந்து செய்ய முடியுமா அந்த அளவுக்கு? ஆனால் அவர் செய்கிற பொழுது நாங்கள் பிரமித்து போகிறோம். அதான் அதிசயம். இந்த சிலர் நினைக்கிறோம் என்ன தெரியுமா? பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகிறது, சோதனைகள்ல கண்ணிகள்ல இருந்து விடுதலை ஆகிறது தான் விடுதலைன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது விடுதலை இல்லை. விடுதலை என்கிறது இந்த சூழ்நிலைகள், தற்காலிகமான இந்த உலகத்திலே வருகிற காரியத்தில இருந்து விடுபடுகிறது விடுதலை இல்லை. அவர் சொல்லுகிறார், பாவத்தில இருந்தும் சாபத்தில இருந்தும் எங்களுடைய அகந்தையில இருந்தும் தவறான ஆராதனைகளில் இருந்தும் நான் அறிவேன் என்கிற அந்த மனப்பான்மையில் இருந்தும் விடுதலை ஆகிறது தான் உண்மையான விடுதலை. ஆனா நாங்க நினைக்கிறோம்
நாங்கள் அந்நிய நுகத்துல இருந்தோம், அங்கிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், இப்ப விடுதலை இல்ல. இங்க வந்ததுக்கு பிறகும் சில காரியத்திலே நாங்கள் விடுதலை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் பவுல் சொல்கிறார், அடிக்கடியே தான் சொல்கிறார். நாங்க நிக்கிற பொழுது, நடக்கிற பொழுது, எந்த நேரமா இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ளே நிற்கிறேன் என்கிறதான அந்த மன தைரியம் எங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அந்த மன தைரியம் எங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் உண்மையான விடுதலை என்ன என்பதை அறிந்து, பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிட்டு, சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிட்டு. ஆனால் சில காரியங்கள் இன்னும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு பக்கத்துல எங்களை பின்தொடர்ந்து கொண்டே வரும், எங்களை விடாம திரட்டி கொண்டே வரும். அதுதான் இந்த உலகம் எங்களை திரட்டி கொண்டே இருக்குது. ஆனா நாங்க என்ன தெரியுமா சொல்கிறோம், இந்த உலகத்தை பார்த்து நேரா திரும்பி அதுக்கு எதிர் திசையில ஓடாம எங்களை அழைத்தவரை நோக்கி ஓடுகிறோம். அதுதான் நாங்க போனக்கெல்லாம் பார்த்தோம். யோபுக்கு சொல்றார், நீ அறிந்தது குறைவு. யோபுக்கு அப்படிதான் சொல்றார் ஆண்டவர். யோபு நினைக்கிறார் பெரிய பெரிய காரியம் எல்லாம் நினைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், உனக்கு தெரியாத காரியம் இன்னும் அநேகமா இருக்குதுன்னு சொல்றார். அவனுக்கு புரியவே இல்லை. ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஒரு பக்கம் நண்பர்கள் வந்து ஒன்று சொல்றாங்க, இந்த பக்கம் மனைவி வந்து ஒன்று சொல்றா, அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. நாங்கள் அறிந்தது குறைவாயிருக்கிறது, அறியாதது அநேகமாயிருக்கிறது. அது அறியாததை அறிவிக்க போகிறவரை நோக்கி பார்க்கிறதுல தான் விடுதலையே இருக்கிறது. வேற எங்கேயுமே விடுதலை. நாங்க விடுதலை ஆகிறதுல விடுதலை இல்ல, விடுதலை ஆக்க போகிறாரே என்கிறவரை நோக்கி பார்த்து ஓடுகிறதுல தான் அந்த விடுதலை ஆரம்பமாகிறது. நாம் தேவனை பார்க்கிற அந்த பார்வை சரியா இருந்தா எங்களுக்கு எல்லாமே விடுதலையா தெரியும். பார்க்கிற அந்த பார்வை மாறிட்டுன்னு சொன்னா சகலமும் மாறிடும். ஆனா நாங்க என்ன சொல்ற, தேவன் எங்களை உருவாக்கின தேவனை அப்பப்ப நாங்க மறந்துடுறோம். சில நேரங்களில் மறந்துடுறோம், சில நேரங்களில் விட்டு விடுறோம், சில நேரங்கள் அவரை பத்திய கவலையே இல்லாமல். இப்படி சூழ்நிலையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை இருக்கிறது, அந்த விடுதலையை கொண்டு வந்தவரை மறந்துட்டோம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 15வது வசனத்துல அதான் சொல்றார். Acts chapter 14 verse 15. மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் அவர் எப்படி தெரியுமா சொல்றான் அந்த இடத்துல? பேதுரு, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. நாங்களும் உங்களை போலதான். நாங்க ஏதோ வானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல, நாங்களும் உங்களை போலதான் பாடுபட்டு அவருக்காக ஊழியம் செய்து அவரோடு கூட இருக்கிறவர்கள் தான். ஆனா உங்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நாங்க உங்களை போல உருவாக்கப்பட்டதை அல்ல, எங்களை உருவாக்கினவரை நோக்கி பார்க்கிறோம். அததான் சொல்றார், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள வானத்தையும் பூமியையும் அவர் ஒன்றையும் விட்டு வைக்கல. தேவனுடைய மனுஷன் சொல்றான், வானம் பூமி மட்டும் சொல்லி இருந்தா சமுத்திரம் விடுபட்டு சொல்றான். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும், அதில் உள்ள வானமா இருக்கலாம், பூமியா இருக்கலாம், சமுத்திரமா இருக்கலாம், இவைகள் எல்லாவற்றிலையும் அவர் உண்டாக்கினவைகளும் கூட சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். உருவாக்கினவரிடத்துக்கு திரும்புங்கள். இங்கதான் எங்களுடைய அர்ப்பணிப்பு மாறுகிறது. இப்ப ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆறு என்ன செய்கிறது? போய் கடலோட சங்கமிக்குது, சேருகிற நேரத்துல இந்த ஆருக்கு தெரியாது நான் போய் கடல்ல சேர போகிற இடம் எப்படி இருக்கும், அந்த நேரம் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும். கடலுக்கும் தெரியாது நான் இந்த ஆறை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி சூழ்நிலை உருவாகும் சொல்லி. ஆனா அது ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கிற பொழுது இங்க தண்ணி வித்தியாசம், அங்க தண்ணி வித்தியாசம். சமுத்திரம் ஆழமா இருக்கும், நாங்களெல்லாம் இந்த நதிகளை போல.
இந்த சமுத்திரத்தில் உள்ள தண்ணி இங்கிருந்து எவ்வளவு பெரிய ஆறு பெருக்கெடுத்து ஓடினாலும் இந்த தண்ணியை மாற்ற அந்த தண்ணியினால தான் முடியும். தேவனும் அதே போலதான். நாங்கள் எவ்வளவு ஓடினாலும் எங்க ஓடினாலும் நாங்கள் அந்த ஓடி போய் சேர்கிற இடம் இருக்கிறதே, அந்த இடம் தான் எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறது. அங்கதான் விடுதலை உண்டாகிறது. நாங்கள் சுகத்திலிருந்து பாவத்தில சாபத்தில இருக்கிற சூழ்நிலை இருந்து விடுதலை ஆகிறது அல்ல, அந்த தேவனோடு சேருகிற பொழுது இருக்கிற அந்த சூழ்நிலை இருக்குதே, அதுதான் பெரிய ஒரு விடுதலை, அதுதான் ஒரு பெரிய ஒரு மாற்றம். ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனத்தில் சொல்லுகிறார். ரோமன் சாப்டர் 11 verse 36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. எப்படி சொல்றார்? பவுல் எவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்கான் பாருங்க. சகலமும் அவரால், அவருடைய வார்த்தையினால் இந்த பூலோகம், இந்த சமுத்திரம், இந்த ஆகாயம், பரலோகம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு சொல்றார், என்ன சொல்றார்? அவர் மூலமாயும், அவர் மூலமா தான் உருவாக்கப்பட்டது. தேவன் சொல்லுகிறார், நாங்கள் போய் ஒரு பூமியை உருவாக்குவோம், அங்க மனுஷனை உருவாக்குவோம். இப்ப அவரே வருகிறார், அவருடைய குமாரனை வருகிறார், வார்த்தையை வந்தவர் பூமியை உருவாக்குறார், சமுத்திரங்களை உருவாக்குறார், ஓடுகிறதான ஜீவ ஜந்துக்களை உருவாக்குகிறார். உருவாக்கினவர் அவர் சொல்லுகிறார், சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் தான் உருவாக்கப்பட்டது. இந்த பூமியில படைக்கப்பட்ட மனுஷனுடைய நோக்கமே அவருக்காக தான். ஏசாயாவில் எல்லாம் நிரம்பியால சில காலத்துக்கு முன்பு, வாரங்களுக்கு முன்பு பார்த்தோம். தேவன் இந்த பூமியிலே மனுஷனை உருவாக்கினது தமக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக, எங்களுக்காக, எங்களுடைய சந்ததி பெருகிறதுக்காக இல்ல, இந்த சந்ததி அவருக்காக பெருகணும். அவருக்கான சந்ததி பெருகும்படியாக தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. மனுஷன் அதை மாத்திட்டான். இன்றைக்கும் மனுஷன் அதை தான் செய்யறான். அவருக்காக ஒரு நோக்கம், அவருடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு மாறாக அவன் வேறொரு வழியில போய் கொண்டிருக்கிறான். ஆனா அவர் சொல்றார், இல்ல, நீ வர வேண்டிய வழியிலே, பார்க்க வேண்டிய பார்வையில பார்த்தால் அந்த இடம் உனக்கு விடுதலையாயிருக்கும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவரால், நாங்கள் நிற்கிறோம் அவரால், நாங்கள் காண்கிறோம் அவரால், நாங்கள் நடமாடுகிறோம், உயிர் வாழ்கிறோம், எல்லாமே அவரால் தான். ஏனென்றால் சகலமும் அவருக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் தான் அந்த ஜீவனை கொடுக்கிறார், அவர் தான் அந்த சுவாசத்தை கொடுக்கிறார், அவர் தான் அந்த சுகத்தை கொடுக்கிறார். ஆனா மனுஷன் அதை அப்பப்ப அதை மறந்துட்டு அவன் என்ன செய்யறான்? வேற வேற ஒரு காரியத்துல ஓடுகிறான். அப்படி போற நேரம் தான் பிரச்சனை. அந்த சந்திக்கிற இடத்தை விட்டு வெளியில போகிற நேரம் பிரச்சனை. அந்த சந்திக்கிற இடத்துக்கு வர்ற நேரம் விடுதலை. பெருமை பேசுறோம், நாமவே பேசுறோம், அவர் பேசல. பெருமைப்படுகிறோம், நாங்க பெருமைப்படுறோம், அவர் பெருமை அடையல. ஆனா இங்கதான் அந்த விடுதலைக்கு பாதகம் உண்டாக்குறதான சந்தர்ப்பம். பெருமை பேசுகிற பொழுது வேதமாதான சொல்லுங்க, கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இங்க விடுதலை வர வேணும். அந்த விடுதலைக்கு ஒரு தடை விழுந்துட்டுன்னு சொன்னா எங்களுடைய பெருமை தான் அதுக்கு காரணம். இப்ப யோபுடைய அனுபவத்துல, யோபுக்கு அழகா ஆண்டவர் வெளிப்படுத்துறார். நீ நினைச்சு கொண்டிருக்கிற இந்த நடக்கிற காரியம், இந்த பூமியில நடக்கிற காரியம், சம்பவிக்கிற காரியம் எல்லாம் ஏதோ உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும், நீ எல்லாமே அறிந்த மாதிரியும் உன் பேசுற. ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் சொல்ற, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. வாசிங்க யோபு 38வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம். ஜாப் சாப்டர் 38 verse 4 to 7. நான் இந்த பூமியை உருவாக்குறதுக்கு திட்டம் போட்ட பொழுது நீ எங்க இருந்தன்னு கேட்கிறார் ஆண்டவர். நான் இந்த பூமியை உருவாக்குறதுக்கு பிளான் போட்ட நேரம், அஸ்திவாரத்தை போட்ட நேரம், முதலாவது நாள் எப்படி? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்ற நேரம் நீ எங்க இருந்தன்னு கேட்கிறார்.
எப்படி ஆண்டவர்? எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. நீ அறிவு அவர் கேட்கிறார். ஆண்டவர் எங்கட ஸ்லாங்ல சொல்றாரு, நான் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது நீ எங்க இருந்த? நீ பெரிய அறிவாளியா இருந்தா எனக்கு சொல்லுன்றார். எப்படி ஒரு மனுஷன் பேசுகிறது போல சாதாரணமாய் பேசுகிறார் யோபுவோட ஆண்டவர். அவர் சொல்றார், உனக்கு என்ன தெரியும்? இந்த பூமியை உருவாக்குறது எப்படின்னு உனக்கு தெரியுமா? இந்த பூமியில இருக்கிற உயிர் வாழுகிற ஜீவ ஜந்துக்களை உருவாக்குறது உனக்கு எப்படின்னு தெரியுமா? என்னுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது, ஆனால் அது எப்படி உருவானதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். யோபு என்ன திரும்ப செஞ்சிருப்பான்? வாய மூடிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடி கல்லை வைத்தவன் யார்? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. நான் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தின பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைந்ததே, மகிழ்ச்சி அடைந்ததே. இது எல்லாவற்றுக்கும் காரணமாய் ஒரு காரணகர்த்தா இருக்கிறாரே. அவர் அங்கங்க ஒவ்வொரு காரியத்தை செய்திருக்கிறாரே. சமுத்திரத்துல எங்க கரை இருக்கணுமோ அங்க கரையையும், எங்க நீர் ஆழமாய் இருக்கணுமோ அங்க நீர் ஆழமாய் இருக்கிறதையும், எங்க பூமி உயர்ந்திருக்க வேண்டுமோ அங்க உயர்ந்திருக்கவும், எங்கே தாழ்ந்திருக்கிறதோ அங்க தாழ்ந்திருக்கிறதுக்கும், மனுஷன் எங்க உயிர் வாழலாமோ அங்க வாழுகிறதுக்கும் உருவாக்கினவரே நான். மனுஷன் இன்னைக்கு யோசிக்கிறேன் என்ன தெரியுமா? மனுஷனுடைய இருதயம் அப்படித்தான், எப்பொழுதுமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அவர் சொல்றார், நான் பூமியிலே மனுஷனை உருவாக்கி அவன் எப்படி எந்த இடத்துல வாழணும் என்று வைத்திருக்கிறேன். மனுஷன் இன்னைக்கு யோசிக்கிறான், அவன் போய் சந்திரன்ல வாழணும், மாசுல போய் வாழணும்னு யோசிக்கிறான். ஆனா ஆண்டவர் அதுக்காக அந்த கோள்களை படைக்கவில்லை. அவர் சொல்றார், நான் அவற்றை உருவாக்கினதுக்கான வேறு காரணங்கள் இருக்கிறது. அது உனக்கு தெரியாது, உனக்கு அறியவும் முடியாது. அதை உருவாக்கினவருக்கு மாத்திரம்தான் தெரியும். கடலுக்கு எல்லையை வச்சது யார்? இதுதான் கடலுடைய லிமிட். இதை தாண்டி கடல் பூமிக்குள்ள வரக்கூடாது. அதையும் மீறி வருகிறதுன்னு சொன்னா சீற்றம் அடைகிறது, சுனாமி வருகிறது, இதில் வருகிறதுன்னு சொன்னா அது வாரது நிமித்தமாக கடலுடைய எல்லை மாறாது. திரும்பவும் அதை உண்டாக்கின தேவனிடத்துக்கு மனுஷனை ஆண்டவர் சொல்றார், மனுஷன் தன்னை உண்டாக்கினவரிடத்துக்கு மறுபடியும் திரும்பி போகிறான். அது போலதான் இந்த பூமியிலெல்லாம் அவர் உருவாக்கினது எதுவோ, எது எங்கே இருக்கணுமோ அங்க இருக்கணும். அதுதான் அவருடைய பிளான். ஏன்னா அவர் நூல் போட்டு கட்டி இருக்கிறார் இந்த வீட்டை. அப்ப அவருக்கு தெரியும் இந்த வீட்டுல எங்க என்ன இருக்கணும்னு சொல்லி. எங்களுக்கே சில நேரம் கோபம் இருந்தானே, வீட்டுல வைக்கிற பொருள் வைக்கிற இடத்துல இல்லைன்னு சொன்னா, அதை போல ஒரு கொடுமை வேற எதுவுமே இல்லை. அப்ப எங்களுக்கே நாங்க கட்டாத, நாங்க செய்யாத பொருள், கடையில காசு கொடுத்து வாங்குற பொருள், அது எங்க இருந்தா என்ன, அதுக்கே இவ்வளவு கவலைப்படுறோம். இந்த பூமியை அவர் உருவாக்கி பார்த்து கட்டின இந்த பூமியை எங்க என்ன இருக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். இப்ப யோபன் நினைக்கிறான், யோபனுடைய மனசுல இப்படிதான் ஓடி இருக்கு. ஏன்னா ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை சொல்றாங்க, ஆண்டவர் ஏன் இந்த பூமியை படைச்சிங்க? ஆண்டவர் படைச்சதுனால தானே நாங்களும் அப்படி சொல்றோம். என்ன சில நேரத்துல, ஆண்டவர் ஏன் இந்த பூமியை உருவாக்குனீங்க, ஏன் இந்த மனுஷனை உருவாக்குனீங்க? யோபம் அப்படிதான் கேட்டிருப்போம். என்ன நீங்க இந்த பூமியை உருவாக்குனதுனால தானே எனக்கு இப்படி ஒரு சம்பவம் சம்பவிக்கிறது, எங்களை நீர் உருவாக்கி இருக்காட்டி இப்படி நடக்காது. ஆண்டவர் நான் உன்னை உருவாக்குனது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஏன் உருவாக்குறேன்னு சொல்லி சொல்ற. நான் இந்த பூமியை அஸ்திபாரம் போடக்குள்ள நீ எங்க இருந்து சொல்லு. அவனுக்கு ஒன்றுமே சொல்ல வார்த்தை இருந்திருக்காது. அவன் யோசிச்சிருப்பான், நான் எங்க இருந்திருப்பேன், தாயினுடைய கர்ப்பத்துல. அதுக்கு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டிருப்பார், தாயினுடைய கர்ப்பத்துல வர்றதுக்கு முதல் நீ எங்க இருந்த உனக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பார். நித்திர கொள்றோம், விடியுது, எப்படி விடியுதுன்னு எங்களுக்கு தெரியாது. நட்சத்திரங்கள் அந்தந்த நேரத்தில் மின்னுது, எப்படி மின்னுதுன்னு எங்களுக்கு தெரியாது. சூரியன் வருகிறது, சந்திரன் வருகிறது, காலநிலை மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஆனா யோபுக்கு இருந்த ஒரு கேள்வி என்ன தெரியுமா?
அவனோட பிரச்சனை கர்த்தர் ஏன் இதெல்லாம் உருவாக்குனாருன்னு சொல்லி அவன் தேவனிடத்துல ஏன் என்கிற ஒரு காரியத்தை வைக்கிறான். ஏன் தேவனே இதெல்லாம் நடக்குது, ஏன் கர்த்தரே இதெல்லாம் நடக்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன் ஆண்டவரே இப்படி எல்லாம் சம்பவிக்குது. அவர் பதில் சொல்லவே இல்லை. அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லல. அவர் சொன்ன பதில் வித்தியாசமான பதில். அவன் ஏன் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீ ஏன் என்று கேட்டதான கேள்விக்கு என்னிடத்தில் பதில் இல்லை, ஆனா உனக்கு பதிலை தருகிறேன், அந்த பதிலுக்குள்ள உன் பதில் இருக்கிறதுன்னு சொல்றார். நீ உன்னை உருவாக்கின தேவனிடத்துல வந்து சேரு, அங்கே விடுதலை இருக்கிறது, அவரை நோக்கி பார், அங்க விடுதலை இருக்கிறது, அதை அனுபவிக்க முடியும். ஆனால் நீ அதை விட்டுட்டு என்னிடத்திலே வந்து நீ எனக்கு கேள்வி கேட்கிற. சொல்றார், நீ அறிந்தது குறைவு. ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு தெரியாது, ஆட தெரியாது, துதிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனை? அதெல்லாம் சொன்ன பிரச்சனை. ஆண்டவரே வந்து இறங்கி சொன்னாலும் பிரச்சனை, ஆண்டவருடைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஏனென்று சொன்னால் எங்களுடைய நினைவு எப்படி தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்கதான் பிரச்சனை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றார். யோபுக்காக தான் சொல்றார், உனக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது, தெரிஞ்சா சொல்லுன்றார். நினைக்கிறேன் எத்தனை நாள் அவன் தேவனோட பேசாம இருந்தா நான் தெரியாது. ஏன்னா ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டார். நான் அவர் கேட்ட கேள்விக்கு பதில தேடி சுத்தி தெரியணுமே அவனுக்கு. அப்ப அவன் பதில் தேட முடியாத கடைசியா அவருடைய ஆண்டவருடைய சமூகத்தில் சரண்டர். யோபுடைய பிரச்சனை தனக்கு இருந்த பிரச்சனைகளோ, சுற்றி இருந்தவர்களோ, தன்னுடைய மனைவியோ, நண்பர்களோ அல்ல. ஏன் தேவன் இந்த காரியத்தை அனுமதித்தார், நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் என்கிறது தான் அவனுடைய பிரச்சனையாவே இருந்தது. ஆனா ஆண்டவருக்கு ஏன் என்கிறது பிரச்சனை அல்ல. அந்த ஏன் என்பதற்கு அவர் இந்த பூமியில் அஸ்திபாரப்படுத்தினதான இந்த படைப்புகளை சொல்லுகிறது ஏன் என்பதற்கான பதிலை. அவர் ஒருவரே தேவன், நீ அவர் ஒருவருக்கு ஆராதனை செய். நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்தவைகளை குறித்து கவலைப்படாத. எதையும் குறித்து வேதம் தான் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றையும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? வார பிரச்சனை, வந்த பிரச்சனை, வந்து கொண்டிருக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் இருக்கார் உங்களுக்காக. எங்களுக்கு அடிக்கடி சொல்றார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு வேற எங்க இருந்து வரல. இந்த பூமியிலேயோ மனுஷனிடத்திலோ தாய் தப்பன்ட்ட போய் கேட்டா 3 நாள் சாப்பாடு போடுவாங்க. 4வது நாள் பேசுற பேச்சிலே அடுத்த நாள் வீட்டை விட்டு வெளியே போகணும். 3 நாளைக்கு காசு தருவாங்க, 3 நாளைக்கு சாப்பாடு தருவாங்க. வேற இடத்துல போய் யார்கிட்டயாவது நீங்க கடன் கேட்டீங்களா இருந்தா அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கடன் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க கடனை கொடுக்கலன்னா வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க. அவர் என்னைக்காவது வந்து எங்களுடைய வீட்டு வாசல்ல நின்றுருக்காரா? அவர் ஒரு நாள் வீட்டு வாசல்ல வந்து நின்றதில்லை. அவர் ஒரு நாள் நீ என்னுடைய சமூகத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லி அவர் சொன்னதே இல்லை. அவர் சொல்றார், என்னிடத்தில் வருகிறவனை நான், அவன் யாரா இருக்கலாம், எப்படிப்பட்டவனா இருக்கலாம், நான் அவனை புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அவரை உருவாக்கின தேவனை, அவனை உருவாக்கின தேவனை மறந்து வேற எதுக்கோலாம் ஆராதனை செய்கிறான். ஆராதனை என்ற நேரம் தேவனை துதிக்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் தேடி போகிறதே அதான். நாங்கள் எதெல்லாம் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதோ எல்லாமே ஆராதனை தான். எதெல்லாம் எங்களுக்கு தேவனுக்கு சமமா எதையெல்லாம் வைத்திருக்கிறோமோ எல்லாமே ஆராதனை தான். அது விக்கிரகம், இது தேவனுடைய ஆராதனை. அதான் வித்தியாசம். ஆண்டவர் சொல்றார், என்னை படைத்த அவரை விட்டுட்டு நீ யாரையோ எல்லாம் ஆராதிக்கிற. அதான் பிரச்சனை. இலக்கம் பார்க்கிற, நேரம் பார்க்கிற, டைம் பார்க்கிற. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில், Revelation chapter 4 verse 11, ஆண்டவர் சொல்றார், உன்னை உருவாக்கின தேவன் நான். கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும்
வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு பாத்திரராய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் எங்களிடத்திலிருந்து எல்லா துதி கன மகிமை, இந்த பூமியில உண்டாக்கப்படுகிற சகல மகிமைக்கும் பாத்திரர் நீர் மாத்திரம்தான். இந்த உலகத்துல யார் வந்தாலும் சரி, எப்படிப்பட்டவன் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மகான் வந்தாலும் சரி, அவனுக்கு இந்த கணம் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இல்லை. அவன் இந்த பூமியில உருவாக்கப்பட்டவன். ஆனால் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர் நீர். யோவான் சொல்றான், ஆண்டவரே இது எல்லாவற்றுக்கும் பாத்திரர் நீர் தான். உங்களை விட வேற எதுவுமே காரியம் இல்லை எங்களுக்கு. உங்களை விட்ட வேற எங்களுக்கு எதுவுமே காரியம் இல்லை. எங்களுக்கு எதுவுமே நடக்க போறதும் இல்லை. இந்த பூமியில நாங்கள் நம்பி வாழ்ந்து சந்தோஷிக்கமாய் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணமாக இருந்தால் அது நீங்க மாத்திரம்தான். 22வது அதிகாரம் வெளிப்படுத்தி 22வது அதிகாரம் 8வது 9வது வசனத்துல சொல்றார். Chapter 22 verse 8 and 9. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும், யோவான நான் கண்ணால பார்த்திருக்கிறேன், என்னுடைய காதால கேட்டிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். அவர் என்னுடைய பக்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வல்லமை எப்படி என்பதை. இப்ப அவருடைய சமூகத்திலே அவர் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தையும் காண்கிறேன், உணர்கிறேன், பார்க்கிறேன் என்ன நடக்க போகிறது என்பதை. நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதிருக்க பார்த்துக்கொள். உன்னை உருவாக்கின தேவன் ஒருவரை தவிர நீ வேற யாருடைய காலிலும் விழக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக சொல்றார். நாங்க இன்னைக்கு என்ன செய்கிறோம் தெரியுமா? எல்லாருக்காரும் தப்பு தப்பு போய் விழுகிறோம். அம்மா கால விழுறோம், அப்பாட கால விழுறோம், அவரோட கால விழுறோம், இவரோட கால விழுறோம், அரசியல்வாதியில விழுறோம், அங்க விழுறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்களுக்கு விழுந்து பழக்கம். ஆனா தேவனுடைய தூதன் நினைக்கிறேன் இந்த யோவானுக்கும் இப்படி பழக்கம் இருந்திருக்கும் போல இருக்கு. அதுதான் என்ன செஞ்சான்னு தெரியுமா? தேவனுடைய தூதனை கண்டோடனே ஓ இதான் தேவனோ தெரியாதுன்னு சொல்லி காலை விழுந்துட்டான். இப்ப அவன் சொல்றான், நீ செய்யறது எவ்வளவு பெரிய மோசம், நீ என்னையும் கூட பாதாளத்துல தள்ளுறதுக்கு வேலை பார்க்கிற. அப்படிதான் சொல்லிருப்பான். நீ என்னையும் பாதாளத்துல தள்ளுறதுக்கு என்னன்னா, எனக்கு ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு பெருமை வந்து ஐயோ அவன் காலில் விழுந்துட்டானேன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஒரு பெருமை வந்துன்னா ஆண்டவர் அவனையும் தள்ளி இருப்பார். சொல்றான், நீ என்ன செய்யற, என்னுடைய காலில் விழுறியே இல்ல, நீ விழ வேண்டிய பாதம் வேற. நீ விழ வேண்டிய பாதம், உனக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டு நீ விடுதலை ஆக வேண்டிய இடம் நேரம் வேற. நான் இல்ல, நான் அதுக்கு இல்ல, நான் உனக்கு செய்தி கொண்டு வந்த தூதன் மாத்திரம் தான். அதுக்கு அவன் இப்படி செய்யாத படிக்கு பார், உன்னோடும் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். அவன் சொல்றான், இந்த புத்தகத்தையும் உனக்கு இந்த வெளிப்பாடுகளை தந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு அவன் சொல்றான், இந்த பூமியில உள்ளவர்களும் சரி, இந்த வேதத்தில் எழுதியிருக்க வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களும் சரி, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களும் சரி, அவருக்கு முன்பதாக நிக்கிற பொழுது அவர்களோடு கூட நிக்க வேண்டியவனும் நான் தான். நீ என்னுடைய காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ பார்க்க வேண்டிய பார்வை வேறு. அவர் சொல்றார், நீ என்ன பார்க்காத, நான் உனக்கு செய்தி கொண்டு வந்தவன் மாத்திரம்தான், நான் உனக்கு செய்தியை கொண்டு வந்த தூதன் மாத்திரம்தான், நானும் உன்னோடு கூட அவருடைய சமூகத்திலே நிற்கிறவனாய் இருக்கிறேனே தவிர நான் அவருக்கு சமமாக முடியாதுன்னு சொல்லுகிறான். ஏன்னா மனுஷன் இன்றைக்கு எல்லாவற்றையும் என்ன தெரியுமா செய்யறான்? தேவனுக்கு சமமாக பார்க்கிறான். வேலை முக்கியம், படிப்பு முக்கியம், அது முக்கியம், காசு முக்கியம், வீடு முக்கியம், பொருள் முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆனால் தேவனுடைய இடத்தை பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் ஒரு தராசில வச்சா தேவன் வந்து எங்க நிப்பாருன்னு சொன்னா மேல போயிடுவார். ஏன்னா பாரமே இருக்காது. ஏன்னா எங்களுக்கு பெருமதியான சாமானெல்லாம் இங்கதான் பாரம் பெருசிடும், அவரோட பாரம் குறைஞ்சிடும். ஆனா இந்த தேவனுடைய தூதன் சொல்லுகிறான், உன்னுடைய பார்வையை மாத்து.
உன்னுடைய பார்வையை மாத்துகிற பொழுது உனக்கு விடுதலை தானா உண்டாகிறது. சில நேரம் யோவான் இப்படி செய்யாம இருந்திருந்தா ஆண்டவர் அந்த வெளிப்பாடுகள் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் கொடுத்திருக்கலாம். ஏன்னா நீ அவன் பார்வையை மாத்தணும். மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல, Matthew chapter 4 verse 10, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ தொழுது கொள். அதைதான் இயேசு சொல்றார். 4:10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அதை செய். நீ என்ன உன்னுடைய காலில் விழ சொல்லாத. எங்களை யாராவது அப்படி சொல்லுவார்களா இருந்தால் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அன்றி நான் வேற யாரையும் ஆராதிக்க போகிறதில்லை. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேனே தவிர வேற யாருக்காகவும் ஆராதனை செய்ய மாட்டேன். அந்த ஒரு ஸ்டாண்ட்ல நாங்க நிக்கிற பொழுது விடுதலை தானாக உருவாகிறது. அதான் சொல்றேன், உன்னை உருவாக்கின கர்த்தர் ஒருவருக்கே அன்றி வேற யாருக்கும் ஆராதனை செய்யாத. ஏனென்றால் விடுதலை பிறக்கிற அந்த சந்திக்கிற இடம் அது மகத்துவமான இடம். இன்னைக்கு மனுஷன் பணத்தை தொழுகிறான், வேலையை தொழுகிறான், வீட்டை தொழுகிறான், மனிதனை தொழுகிறான், தனக்கு தேவைப்பட்ட ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் தொழுகிறான். தேவனை தொழுகிறதுக்கான இந்த சந்தர்ப்பத்தை தேவனுக்கு அவன் கொடுக்கிறது. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க செய்யற வேலைகள்லாம் பார்க்கும் பொழுது என்ன யாரோடு ஒப்பிடுகிறீர்கள் கேட்கிறார். அவர் கேட்கிறார், என்னை யாரோட என்ன கம்பேர் பண்றீங்க? பணத்தோட என்னைய கம்பேர் பண்றீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனோட என்ன கம்பேர் பண்றீங்களா? உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் ஆஸ்திகளோட என்ன நீங்கள் கம்பேர் பண்றீங்களா? அவர் கேட்கிறார், யாரோட என்ன ஒப்பிடுகிறீர்கள்? நீங்க என்ன யார் என்று சொல்லி நினைத்திருக்கிறீங்கன்னு கேட்கிறார் ஆண்டவர். 40வது அதிகாரம் ஏசாயா chapter 40 verse 25 and 26. ஏசாயா 40வது அதிகாரம் 25வது 26வது வசனம். அது சொல்றாரு, என்ன யாரோட ஒப்பிடுறீங்க? இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள்? என்ன யாரோட ஒப்பிடுறீங்க, கம்பேர் பண்றீங்க? யாரோட என்ன நிகராக்கி பாக்குறீங்க என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இங்கேயே தான் சொல்றார், உங்கள் கண்களை ஏறெடுத்து நீங்க பார்க்க வேண்டிய இடம் வேற. அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவர், நாங்க மனுஷன் இப்பதான் கண்டுபிடிக்கிறான், மாஸ் இது, ஜூபிட்டர் இது, இந்த கோளுக்கு இந்த பேர். அந்த மனுஷனுக்கு இன்னைக்கு தெரிஞ்சது குறைவு. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அவர் பேர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய பெயர்களும் அவருக்கு தெரியும். ஆனா மனுஷனுக்கு தான் கண்ணால பார்த்த ஒரு நட்சத்திரத்துக்கு அவன் ஒரு பேர் வச்சிருக்கிறான். ஆக குறைஞ்சது ஒரு 1,00,000 பேர் வைத்திருப்பான். ஆனா அவருக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்கள், எல்லா நட்சத்திரங்களுக்கும் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அவருக்கு தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தெற்கு திசையில 4வது ரோல இருக்கிற 3வது நட்சத்திரத்துக்கு என்ன பேர்னு அவருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற நட்சத்திரத்துக்கு என்ன பேருங்கிறதும் அவருக்கு தெரியும். அவர் சொல்றார், எல்லாவற்றையும் இலக்கங்களை சொல்லி இந்த இடத்துல இருக்கிற நீ இந்த இடத்துக்கு மாறு. அவர் சொல்றார், சூரியன் பார்த்து சொல்றார், 6 மணி ஆயிட்டுது, விடிய காலை எழுப்பு. இப்ப மாலையில சொல்றார், 6 மணி ஆயிட்டு சாயந்தரம். இப்ப நீ என்ன செய், இந்த சூரியன் அடுத்த பக்கம் கொண்டு வந்து நிறுத்து. அவர் தான் டைம், அவர் தான் எல்லாவற்றையும் டைம் சொல்றார். அவர் சொல்றார், இவ்வளவு காரியத்தை இப்படி செய்கிற என்ன நீ யாரோட கம்பேர் பண்ணி பாக்குறீங்கன்னு கேட்கிறார் ஆண்டவர். அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? தன்னை யாரோட கம்பேர் பண்றது அவருக்கு ஒத்து வராது. ஏனென்றால் ஏன்னா மனுஷனுக்கு அப்படித்தானே, அவர் கொடுத்த சுவாசத்துல வாழ்ற நமக்கே இப்படி இருக்குமா இருந்தா அந்த சுவாசத்தை கொடுத்தவருக்கு எப்படி இருக்கும்?
அவருடைய சுவாசத்தை வாங்கி சுவாசித்துக் கொண்டு மற்றவர்களை எங்களுக்கு அடிமைப்படுத்த நினைக்கிறோமே. எங்களுக்கே இப்படி இருந்தால் எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்து உயிர் வாழ வைத்து எல்லாருக்கும் போஜனம் கொடுத்து அவர்களை உயிர் வாழ வைக்கிறாரே, அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் கோபப்படல, அவருடைய ஆதங்கத்தை சொல்றார். என்னை யாரோடு ஒப்பிடுவீர்கள்? எங்களுக்கு தெரிஞ்ச விஞ்ஞானிகள் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறாங்க, சில 1000 நட்சத்திரங்களை மாத்திரம்தான் விஞ்ஞானிகளுடைய கண்ணுக்கே தெரியுது. எங்களுடைய கண்களுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இன்னும் இந்த பூமியில இருக்கு, இந்த வானத்திலே தெரிகிறது. ஆனால் அவை எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். அவர் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் பெருமை பாராட்டுகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் இலக்கங்களோடு பேர் சொல்லி அழைக்கிறவர் அவர். எங்களுடைய பேர் இந்த பூமியிலே ஒருவர் வைக்கிறதுக்கு முன்பதாகவே எங்களுடைய பெயரை சொல்லி அழைத்தவர் அவர். நாங்கள் பிறக்கிற திகதி, நேரம், எந்த நேரத்தில் பிறப்போம், எங்களுக்கு என்ன பேர் வைக்கப்படும், எல்லாவற்றையும் அவர் ஆதி முதலே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் சொல்றார், ஏன் இப்படிப்பட்ட என்னை யாரோடு ஒப்பிடுவீர்கள்? நீங்க ஒப்பிடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா உங்களுக்கு? நீங்க மனுஷனோட கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க இந்த பொருளை இந்த பொருளோடு கம்பேர் பண்ணி பாருங்க. பொருளோடு மனுஷனுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா இவள் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனோடு கம்பேர் பண்றதுக்கு நீ யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதைத்தான் நீ யோபிடத்துல கேட்டார். உனக்கு என்ன தெரியும்? சங்கீதம் 19வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும், Psalms chapter 19 verse 1 to 4. தேவனை நோக்கிய அந்த சாலையில, அந்த வீதியில நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய கண்கள், நாங்கள் இப்ப ஓடுறோம், தேவனை நோக்கிய பாதையில ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதையில் அவர்தான் இலக்காக இருக்கிறார். அவரை நோக்கி மாத்திரம் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுற்றிலும் வருகிற எந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆனா நாங்க என்ன தெரியுமா செய்கிறோம்? ஒரு பிரச்சனை வர நேரம் அப்படியே உடைஞ்சு போயிடுறோம், ஒரு துன்பம் வர்ற நேரம் அப்படியே சோர்ந்து போயிடுறோம். ஆனா அது அவருடைய படைப்புகள் என்ன தெரியுமா செய்யுது? அதனுடைய காலத்து வரும் பொழுது மகிமைப்படுத்துது தேவனை, அது சந்தோஷப்படுத்துது. வெயிலா இருக்கலாம், குளிரா இருக்கலாம், பனியா இருக்கலாம். இப்ப சூரியன் கவலைப்பட்டு எப்படி இருக்கும்? ஐயோ, நான் சூரியன் பிரகாசிக்க வேண்டிய நேரத்துல இந்த முகில் கூட்டங்கள் வந்து மறைத்து மழையை பொழிகிறதே, பனியை பொழிகிறதே, நான் எப்படி ஒளி வீச முடியும் சொல்லி கவலைப்படாது. அது தேவனை செய்யப்படுது. ஆண்டவரே, இதுவா இருந்தாலும், பனியா இருந்தாலும், மழையா இருந்தாலும், வெயிலா இருந்தாலும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்றேன். மனுஷன் மட்டும்தான் அதுக்கு ஒரு விதிவிலக்கா இருக்கிறான். இயேசு சொன்னார், பறவைகளை கவனிச்சு பாருங்க. யார் சாப்பாடு கொடுக்கிறது? நரிகளுக்கு யாரு வீடு கட்டி கொடுக்கிறது? இவற்றையெல்லாம் செய்யற ஆண்டவர் எவ்வளவு உன்னதமானவர். யோபுக்கு சொன்ன அதே காரியத்தை இன்றைக்கு எங்களுக்கும் சொல்றார். எங்களுக்கு எவ்வளவு தெரியும்? எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். எங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று ஒரு மனுஷன் ஒரு யூகிக்கிறான், அவன் சிந்தித்து பார்க்கிறான். இப்ப இருக்கிற சூழ்நிலையை வைத்து என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறான். ஆனால் தேவன் எப்படி நடக்கும், யாரால் நடக்கும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். அந்த தேவன் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் விடிய எழும்பக்குள்ள சூரியனை பார், சந்திரனை பார், நட்சத்திரங்களை பார், இவற்றையெல்லாம் உருவாக்கினவரை பார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று. ஒவ்வொரு நாள் காலையிலையும் சூரியன் உதிக்கிற பொழுது, பறவைகள் பாடுகிற பொழுது, மிருகங்கள் கத்துகிற பொழுது அவர் எங்களுக்கு நினைப்பூட்டுகிற, ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டுகிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா பறவைகளுக்கு யார் சொன்னது காலையில் எழுப்பி கத்துன்னு சொல்லி? அது பாடுது. மிருகங்களுக்கு யார் காலையில் அதுகள் கத்தரை துதிக்குது. சூரியன் பிரகாசிக்குது, பிரகாசமா இருக்கும் பொழுது அது சொல்றது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. கர்த்தர் நல்லவர்.
அதான் சங்கீதத்துல வாசம். சில நேரங்களில் கர்த்தர் காரியங்களை சொல்லுகிற பொழுது எல்லாமே தொடக்கம் முதல் முடிவு வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஜாயிண்ட் ஆகி தான் போயிட்டு இருக்கு. 42வது அதிகாரம் 5வது 6வது வசனம் சொல்றார் யோபு. 42வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். கேள்விப்பட்டேன், இப்பொழுது கண்டுட்டேன், யார் அவர் என்பது. 42:5 ஜாப் சாப்டர் 40. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை இப்ப நீர் சொல்லும் பொழுதுதான் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது, என்னுடைய புத்தியில ஏறுகிறது நீர் யார் என்பது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். ஐயோ ஆண்டவரே, இப்பதான் எனக்கு புரியுது நீங்க யார் என்பதை, நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை புரிகிறதுனால இப்ப நான் இந்த சாம்பல்ல இருந்து புழுதியில இருந்து இப்ப பார்க்கிறேன். ஏனென்றால் என்னை நீங்க உருவாக்குனதே அங்க இருந்துதான். அவர் வேற ஒண்ணுமே சொல்லல. வானத்துக்கும் பூமிக்கும் அளவு போட்டது யாருன்னு தான் கேட்டார். அவன் அளவு போட்ட தேவனிடத்துல சமூகத்துல போய் புழுதியிலே இருந்துட்டான். ஆண்டவரே, இந்த புழுதியில இருந்தா கேள்விப்பட்டேன் சொன்னார்கள், நான் கேட்கல. அவர்கள் சொல்லும் பொழுது என்னுடைய காது அதுக்கு செவி கொடுக்கல. ஆனா இப்ப நான் உணர்கிறேன், இப்ப நான் பார்க்கிறேன். நீ சொல்லும் பொழுதுதான் நான் வானத்தை பார்க்கிறேன், அது தன்னுடைய வேலை எப்படி செய்கிறதே. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப நான் நீர் எங்க என்ன உருவாக்குறியோ அங்க இருந்து உங்களை பார்க்கிறேன். இதை விட ஒரு நல்ல ஒரு உதாரணம் வேற யாருக்குமே தேவையில்லை. அது ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஏன் என்று தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறதுக்கு பதிலாக ஏன் என்பதை அவர் உருவாக்கின இந்த உலகத்திலே இருந்து கற்றுக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். காண்கிற பொழுது அவனுக்கு ஒரு பணிவு வருகிறது. பணிவு வருகிற பொழுது மனம் திரும்புதல் உண்டாகிறது. மனம் திரும்புதல் உண்டாகிறது போல பொழுது விடுதலை உண்டாகிறது. தேவன் சொல்லும் பொழுது இப்ப அவன் காண்கிற பொழுது ஒரு தாழ்மை உருவாகிறது. அந்த தாழ்மை உருவாகிற பொழுது இப்ப மனம் திரும்புதல் உண்டாகிறது. மனம் திரும்புதல் உண்டாகிற பொழுது இப்ப அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வருகிறது. கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும். யோபு புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு வசனம், வாக்குத்தத்த வசனம். என்ன வசனம்? தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் செய்ய நினைச்சா எதுவும் தடைப்படாது. அவருக்கு லேட்டா தான் புரிஞ்சது. அவர் உருவாக்கின தேவனை குறித்து அவருக்கு லேட்டா தான் புரிந்தது. பிள்ளைகளுக்கு இலக்கத்துக்கு ஏற்ற அவருடைய பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி பர்த்டே கொண்டாடுவாராம். அவர் என்ன செய்வாராம்? ஜெபம் செய்வாராம். அவர்களுக்கு பாட்டி செய்வாராம். அந்த இடத்துல அவர்களுடைய குறை குற்றங்கள் இருந்தால் தேவனுக்கு பழி செலுத்துவாராம். ஆனா இது எல்லாவற்றையும் செய்தவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்துட்டான். எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில இப்ப இருந்து சொல்றான், இப்பதான் எனக்கு விளங்குது, யாரோ சொன்னார்கள் நீர் யார் என்பதை, என்னுடைய கண்கள்ல பார்க்கிறேன் இப்ப நீர் யார் என்பதை, இப்ப புரியுது எனக்கு. ஆனா இட்ஸ் டூ லேட் நவ. இப்ப சொல்றான், இன்னமும் லேட் இல்ல. ஆண்டவர் சொல்றார், இன்னமும் லேட் இல்ல, மனம் திரும்பிட்ட இல்ல, நீர் மனம் திரும்பினபடினால் விடுதலை ஆரம்பிச்சிட்டு. அந்த விடுதலை தான் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொண்டு வந்து கொடுத்தது. உண்மையான விடுதலை பிசாசு போறது மாத்திரமல்ல. எல்லாம் மனுஷன் அப்படித்தான் நினைக்கிறோம், விடுதலை 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 விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை விடுதலை. பிசாசு போனதுக்கு பிறகு விடுதலை வந்து இல்ல, பிசாசு போனதுக்கு பிறகு விடுதலை வரல. விடுதலை வருகிறதே அந்த விடுதலையை கொடுக்கிறவரை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் விடுதலையே வருகிறது. எங்களிடத்தில் இருக்கிற அந்த அகந்தை விட்டு விலகி அவரை உருவாக்கி எங்களை உருவாக்கின அவரை நோக்கி பார்க்கிற பொழுதுதான் விடுதலையே வருகிறது. வேற எப்பயும் வராது.
நாங்கள் தலைகளாக நின்றாலும் விடுதலை வராது. நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவன் எங்களிடத்துல கேட்கிறார், இப்ப நீ எங்க இருக்கிற? நாங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நீர் இந்த பூமியை உருவாக்கினீரே, நீர் உருவாக்கின இந்த பூமியில தான் நிற்கிறோம். நீ உருவாக்கின இந்த பூமி, இந்த சமுத்திரங்கள், மச்சங்கள், உருவாகின ஊர்வன பரப்பன, இது எல்லாமே எங்களுக்கு தெரிவிக்கிறது நீர் யார் என்பதை. அவர்கிட்ட கேட்கிறார், நீ எங்க நிற்கிற? எங்களுடைய அந்த அகந்தை, அந்த தேவனுக்கும் எங்களுக்கும் தூரமாய் செயல்படுத்துகிற அந்த ஏதோ ஒரு காரியம், அதில இருந்து ஒரு விடுதலை, அந்த விடுதலை வருகிற பொழுது தேவனை நோக்கி நாங்கள் பார்க்க முடியும். விடுதலை என்கிறது எங்களை சுற்றிலும் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறுகிறதல்ல, எங்களை சுற்றி இருக்கிறதான இந்த பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மாறுகிறது விடுதலை அல்ல. மாறாக நாங்கள் தேவனை பார்க்கிறதான பார்வை மாறுகிற பொழுதுதான் விடுதலை உண்டாகிறது. எங்களுடைய பார்வை மாறுகிற பொழுது விடுதலை வருகிறது. சூழ்நிலை மாறுகிறது போல இல்லை, ஏன்னா அந்த சூழ்நிலை திரும்ப வரும், இப்படிப்பட்ட பிரச்சனை திரும்ப வரும். ஆனால் நாங்கள் தேவனை பார்க்கிற பார்வை ஒரு நாளும் மாறாது. அவர் மேல் நாங்கள் வைத்த நம்பிக்கை அதே மாதிரி இருக்கும் பொழுது அது மாறவே மாறாது. இந்த காலத்தில் நாங்கள் சொல்லுவோம், இருந்த கதாவே நாங்கள் அறிஞ்சது கொஞ்சம், எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் ஆண்டவரே, நாங்கள் கற்றதும் கொஞ்சம், இந்த வேதத்திலே நாங்கள் படித்துக் கொண்டதும் கொஞ்சம் தான் ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் கொஞ்சம் தான், எல்லாமே கொஞ்சம் தான். ஆனா நீர் எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வளவு காரியத்தை எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறீங்களே, இலவசமாய் கொடுத்திருக்கிறீங்களே, இதை பார்த்து கற்றுக்கொள்ளுகிறதுக்கு எங்களுக்கு ஏன் மனம் வருதில்லை ஆண்டவரே? ஏன் என்று நாங்கள் உம்மிடத்தில் கேள்வி கேட்கிறதை விட ஏன் நான் செய்யவில்லை என்பதை நான் உணர்வேனாயிருந்தால் அங்கே விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் அதைத்தான் சொல்றார், நீ என்னை பார்க்கிற பார்வை மாறுகிற பொழுது உனக்கு விடுதலை உண்டாகிறது. நீ என்னை நோக்கி பார்க்கிறதான அந்த பார்வை மாறுகிற பொழுது உனக்கு ஜெயம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது. நீ என்னை பார்க்கிற பார்வை மாறுகிற பொழுது என்னை நீ எதற்காக சந்திக்க வந்தாய் என்பதையும் நீ புரிந்து கொள்கிறாய். யோபு ஆண்டவர் அதை சொன்னார், உன்னால முடியுமா, உன்னால முடியுமான்னு கேட்டார். அவன் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை. அவர் சொன்னார், உன்னால இதை செய்ய முடியுமா என்று கேட்டார். ஆனால் 42வது அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் காதால கேட்டேன் நீர் யார் என்பதை, என்னுடைய கண்களால் நான் இப்ப பார்க்கிறேன் நீர் யார் என்பதை. இவளையும் உருவாக்கின தேவன் நீர் யார் என்பதை நான் மறந்து போயிட்டேன் ஆண்டவரே. 35 அதிகாரம், கிட்டத்தட்ட 35 அதிகாரம் மறந்தே போயிட்டான் தேவன் யார் என்பதை. 42வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவன் புரிந்து கொள்கிறான். எத்தனை வருஷம் எடுத்ததோ தெரியாது, அவன் புரிந்து கொள்கிறான் கர்த்தர் நீர் யார் என்பதை. அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் இந்த பூமியிலே எதை செய்ய சித்தமாயிருக்கிறீரோ, கர்த்தாவே தேவரீர் நீர் செய்ய நினைத்த எந்த ஒரு காரியமும் தடைபடாது, அதை நான் அறிந்திருக்கிறேன். தேவரே நீர் எனக்காக எதையெல்லாம் செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அது யாராலும் தடை செய்ய முடியாது, மாற்றவும் முடியாது, அவைகளை யாராலும் பறித்துக் கொள்ளவும் முடியாது. நீர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிறான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன். அவர் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள சகல வஸ்துக்களையும் உண்டாக்கினவர் அவர், அவருக்கே சகல துதி கன மகிமையும் உண்டாவதாக. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. உம்முடைய வசனம் சொல்லுகிறது, உம்மை போல ஒரு தேவன் எங்களுக்கு யாருமே இல்லை. நீர் இந்த வானத்தையும் பூமியையும் அஸ்திபாரப்படுத்தின பொழுது நாங்கள் உருவாகவும் இல்லை, எங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் நாங்கள் தோன்றவும் இல்லை. ஆனாலும் நீர் எங்களை உருவாக்கினீர், எங்களை பேர் சொல்லி அழைத்தீர். எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் நீர் இந்த பூமியில் எங்களை ஸ்திரப்படுத்தினீர், எங்களை உம்முடைய சமூகத்திலே நிற்கவும் செய்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் எங்களை இந்த பூமியிலே உம்முடைய சமூகத்திலே நின்று உம்மை நோக்கி பார்க்கும்படியாக அநேகருக்கு சாட்சியாக நீர் வைத்திருக்கிறீரே. இதை போல மகத்துவம் வேற எதுவுமே இந்த பூமியில இல்லையாப்பா. கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த மகத்துவமான, இந்த உன்னதமான
இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிற பொழுது உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிற பொழுது அந்த இன்பம் வேற எந்த இடத்திலும் இல்லை அப்பா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிற பொழுது நாங்கள் அடைகிறதான அந்த சந்தோஷம் நாங்கள் வேறு யாரிடத்திலுமே இல்லப்பா. கர்த்தாவே, உம்முடைய தாசன் சொல்லுகிறது போல நான் வேறு இடத்துல 1000 நாள் வாழ்கிறது போக்கலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் இருக்கிற இந்த ஒரு நாள், இந்த 1 மணி நேரம் எங்களுக்கு இன்பமாய் இருக்கிறது. இதை விட மேலான சந்தோஷம் எங்களுக்கு வேற என்ன வேணுமப்பா. கர்த்தாவே, நீர் யாவற்றையும் சகலவற்றையும் உருவாக்கி எங்களுடைய பாதங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இதை ஆண்டு அனுபவித்து இதில் உள்ளவைகள் மூலமாக நீர் யார் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உம்மோடு இருக்கிறதான அந்த விடுதலைக்கு தடையாயிருக்கிறதான தடைகளை கொண்டு வருகிற எப்படிப்பட்ட சத்துருடைய வல்லமைகளாய் இருந்தாலும் அந்த வல்லமைகளுக்கு அதிகாரம் இல்லை. அவை இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு இருக்கிறதான அந்த ஐக்கியத்திலே கர்த்தாவே இன்னுமாய் நெருங்கி இருக்கிற பொழுது உம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவுக்கு கர்த்தாவே அளவில்லாத அந்த மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நீர் உமது முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்கிற அந்த வார்த்தையின் படி கர்த்தாவே, நீர் கொடுத்த அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிற பொழுது, இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாய் ஒளியாய் நிற்கிற பொழுது அநேகர் உம்முடைய பிள்ளைகளிடத்திலே வரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே உங்களை நடத்துங்கப்பா. இந்த வாரம் முழுவதுமாய் நீர் எங்களை நடத்துங்க. வரப்போகிற புதிய மாதத்திலே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாய் நீர் எங்களை நிறுத்துகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.